நண்பர்களே, இன்னைக்கு இப்போ என்னாச்சுன்னா காலையிலேயே ஒரு பிரச்சனை. நேற்றே இந்த கோயில் பிரச்சனை ஓடிட்டு இருக்குல்ல, கோயில் பிரச்சனை ஓடிச்சில் நாங்கள் எல்லாருமே நான் கோர்ட்டு மூலியமாக இது பண்ணிட்டேன். எனக்கு என்னுடைய பாதையை இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு எல்லாமே இது பண்ணாங்க. நான் சட்டப்படி நடவடிக்கை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு பாதை உண்டு, என் பாதை. அந்த பாதையை மறித்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் போய் பாதையாக மறிக்கினேன். என்னுடைய பாதையில் மறுபடியும் கோயில் பாதையை தவிர இன்னொரு இடம் உண்டு. அந்த இடம் என்னுடைய இடம். அதில் குறுக்க நின்றுட்டு வாங்கிட்டு அதில் இது பண்ணுறாங்க. கேட்டாங்க, பாதை இருந்துச்சு. அதை கேட்டதுக்கு உள்ள பாதையை வருவேன், வாங்குவேன், என்னென்ன செய்வேன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அசிங்கமா என் பிள்ளையில என்ன பாருங்க, காலையிலேயே பாருங்க கம்பியால என்ன அடிச்சு வாங்கி. நேற்றே இது போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா, கொலை செய்த போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா, இதை எதுவும் செய்யாதீங்க, அவருக்கு ரெக்கார்டு கிளீனா இருக்கு. அந்த பாதையில ஏற்கனவே கோயில் பிரச்சனை இருக்கு, அவர் கோர்ட்ல போயிருக்காரு. மறுபடியும் இந்த பிரச்சனையை வச்சுட்டு மறுபடியும் நீங்க அதில் வம்பு பண்ணாதீங்க. இது இந்த பாதை அவருக்கு சொந்தமான பாதை, யாரும் உள்ள போவாதீங்க, வாங்காங்கன்னு சொல்லி இது பண்ணிட்டுறாங்க. ஏன்னா அதையும் மீறி காலையில என்னங்க கம்பியால என்ன அடிச்சு கூட பார்க்காம அவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க. அசிங்கம் பச்சையா நீ 4 பொட்ட புள்ளிய இங்க விட அங்க விடன்னு சொல்லி போட்டு அடிச்சுனுங்க. காலையிலேயே பிரச்சனை. அடிச்சு மிதிச்சு இவள ட்ரெஸ் எல்லாம் கீழே தள்ளி விட்டு கிழிச்சு வாங்கி சரியான இது பண்ணிட்டாங்க. அந்த நாங்க இதை நான் சொன்னேன், இது எனக்கு உடைய கோயில் பிரச்சனை இருக்கு, அந்த பாதை இந்த பிரச்சனை இருக்கு, எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் மேலும் தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க. பொய் கேஸ் கொடுக்கறது, அது இருக்கிறது. இதுக்காகவே நான் நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அந்த வீடியோ எல்லாத்தையும் நான் போடுறேன் பாருங்க. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். என் குடும்பத்திலையும் எல்லாத்திலையும் ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் எங்க ஆகுனா, நான் உடம்புடி ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன். திருச்செந்தூர் ஆஸ்பத்திரிக்கு இது பண்றேன். கண்ணில் அடிச்சு நெஞ்சில அடிச்சு என் பிள்ளைய மாறுல அடிச்சு கம்பி வச்சு பொட்ட பிள்ளைன்னு கூட பார்க்காம மிதின்னு கீழே போட்டு மிதிக்கானுங்க. தகுந்த நான் வீடியோவும் இருக்கு. ஆமா, எல்லா வீடியோவும் வச்சிருக்கேன். யாராவது தப்பு பண்ண வீடியோ இருக்கு. சட்டப்படி தான் நான் போறேன். எனக்கு சட்டப்படி எனக்கு கோர்ட்ல தீர்ப்பாயிருக்கு, ஹைகோர்ட்ல தீர்ப்பாயிருக்கு. அதுக்கு மீறி போற ஊரை விட்டு நான் வரியை விட்டு ஒய்க்கிறவாங்க. என்ன வரியை விட்டு ஒய்க்கிறவாங்களோ அதை விட்டு வைக்கலாம். உன் குடும்பத்தையும் நாங்க எல்லாம் ஒய்க்கி வச்சிருவாங்கன்னு இந்த ஏபிஎஸ் பரமசிவம். நான் RSSல இருக்கேன், நான் இந்து முன்னணியில இருக்கேன். நீ இஸ்லாமிய கைகூலிங்க. நான் என்ன இஸ்லாமிய கைகூலி? பார்த்தானே இஸ்லாமிய கைகூலின்ட்டு என்ன இஸ்லாமிய கைகூலி அது இதுன்னு சொல்லி என்ன ரொம்ப ரொம்ப அசிங்கமாப்படுத்தி என்ன என் குடும்பத்தையும் கேவலப்படுத்தி எல்லா வீடியோவும் நான் போடுறேன் பாருங்க. என்ன எத்தனை வருது. நான் இதுக்கு நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன். நான் போயிட்டு நான் எல்லாமே உங்களுக்கு சொல்றேன்.